பிரைஸ் லால். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு கூட நம்ம சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவ வார்த்தையை யூடியூப் வாயிலாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு நபர்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து அதற்குரிய பலனை இம்மையிலே நிறைவாய் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் பயணிப்பதற்கு நீர் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டிட போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ வார்த்தையை அவர்களை விடுவிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பேசுகிற அடியேன்னு கூட மறைத்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாட்களிலும் கூட ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்க போகிறோம். அது என்ன என்றால், தலைப்பு தைரியமாய் போராடுங்கள். நீங்கள் தைரியமாய் போராடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். யூ டு ஃபைட் ஆன் போல்டாக இருக்கணுமா? இதில் போராடுவதில்லை, ஃபைட் பண்ணுவதில்லை, தைரியம் நமக்கு வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை யார் நமக்கு சொல்லியிருக்கிறார்? ஏன் இந்த வார்த்தையை இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிறோம் என்றால், வேறு யாரும் இல்லை, வேதத்தில் 65வது புஸ்தகமாக காணப்படுகிற பொதுவான நிருபமாகவும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற, அதுவும் குறிப்பாய் இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் பிறந்த சகோதரனாய் கருதப்படுகின்ற யூதாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், யூதாவுக்கு அன்றைக்கு யூதாவின் மூலமாக இன்றைக்கும் நாம் அறியப்படுகிற அது வார்த்தையாய் காணப்படுகிறது தான் இந்த தைரியமாய் போராடுங்கள் என்கிற வார்த்தை. நீங்கள் யூதா புஸ்தகம் மொத்தமே 25 வசனம் தான் இருக்குது. அதில் படித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது தைரியமாய் போராடுங்கள். அப்போ எதற்காக இன்றைக்கு நாம் தைரியமாக போராட வேண்டும்? என்ன காரியம்? ஏன் அந்த வார்த்தையை அங்கே உறுதிப்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த நாட்கள் அதை குறித்து கொஞ்சம் விரிவாகவும் அதே சமயத்தில் எளிதாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளதாக. இப்போ இங்கே தைரியமாய் போராட வேண்டும் என்று எதுக்காக? ரட்சிப்புக்காகவா? ரட்சிப்புக்காக நம்ம தைரியமாக போராட வேண்டுமா? இதற்கு நாம் ஆம் என்று சொல்ல முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஆக்சுவலாக இந்த யூதா, இயேசுவின் சகோதரனாய் காணப்படுகிற இந்த யூதா ரட்சிப்பை குறித்து தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதைத்தான் எழுதி ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் எண்ணம் கொண்டிருந்த வேலைகளிலே பரிசுத்த ஆவியான மூலமாக ட்ராக் மாறுகிறது. சில வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். சபைகளில் பிரசங்கம் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போவோம், இதைத்தான் பேசணும் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தா எதன் மூலமாக, பாடல் மூலமாகவோ சங்கீதம் வாசிப்பது மூலமாகவோ நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி வேறு ட்ராக் மாற்றுவார். இதை வேண்டாம், நான் சொல்வதை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே உணர்த்துவார். அப்போ அங்கே என்ன செய்யப்பட்டு நம்ம எடுத்துகிட்டு போனதை காட்டிலும் தேவன் கொடுக்குற அந்த பிரசங்கம் ஜனங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நமக்கும் அது எப்படி இருக்கும், நம்முடைய ஆன்மாவுக்கு புஷ்டியாய் காணப்படும். அதே போல தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தது ரட்சிப்பை குறித்து பேச வேண்டும் என்று தான் இந்த யூதா, அப்போஸ்தலனாகிய யூதா நினைத்தது. ஆனால் தேவன் அவங்க பயணிக்க செய்தது வேறொரு காரியமாய் காணப்பட்டது. எதற்காக என்றால், விசுவாசத்துக்காக நீ தைரியமாய் போராட வேண்டும் என்பதை அங்கே உணர்த்துகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்போ அந்த நாட்களிலே அப்போவே இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பின்பதாக கிட்டத்தட்ட 68லேருந்து 70 அந்த காலத்தில், அதாவது முதல் நூற்றாண்டிலே கிபி 68லேருந்து 70க்குள்ளாக இது எழுதப்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் ஏன் அப்போ போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்? எதற்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது என்றால், அன்றைக்கு வாழ்ந்த நாட்களிலும் கூட உபதேசம், தவறான உபதேசம் அங்கே என்ன செய்ய கிளம்ப ஆரம்பித்தது ஜனங்கள் மத்தியிலே. அதனால் அப்படிதான் அப்படிப்பட்ட உபதேசத்துக்கு என்ன செய்யணும், உங்களை விளக்கி காத்துக்கொள்வதற்காக நீங்கள் போராட வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூதா அதில் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம், இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாப்புல. யாருக்கு இவைகளை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அன்றைக்கு தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கும், அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற நமக்கும், இயேசு கிறிஸ்துவால் அழைப்பை பெற்ற அன்றைக்கு இருந்த எல்லா சீஷர்களுக்கும், ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரரையும், இன்றைக்கு நம்மையும், நாமளும் யாரால் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவால்.
அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு இதன் வாயிலாக தெரியப்படுத்த விரும்பும் எதை நம் போராட வேண்டும் என்றால் விசுவாசத்துக்காக போராட வேண்டும். இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது ஏற்கனவே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் விசுவாசத்தை குறித்து வேறொரு கோணத்தில் பார்த்து அதை பிரசங்கித்திருக்கிறேன். இதுக்கு முன்பதாக விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த் என்கிற ஒரு தலைப்பில் முன்பு ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சொல்கிறது தைரியமாய் போராட வேண்டும். எதற்காக என்றால் விசுவாசத்திற்காக. ஏன் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்றால் இன்றைக்கு உபதேசம், கள்ள உபதேசம் அநேக இடங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. எப்பத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு? 70 கிபி 70லேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் அது தொடர்ந்து நம்மளையும் என்ன செய்யுது? நம்மளோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறது. நம்மளை வீழ்ச்சி அடைவதற்காக, எழுச்சிக்கு அல்ல, வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு செல்வதற்காக பிசாசுனுடைய ஒரு செயல் என்று கூட சொல்லலாம். கள்ள தீர்க்கதரிசி மூலமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது, கள்ள போதனை மூலமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது, என்னென்னு சொல்ல, கள்ள கிறிஸ்துக்கள் மூலமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு போதனை, கள்ள போதனை நிறைய இடங்களில் பரவலாக காணப்படுகிறது. ஆனால் எதைத்தான் வச்சுருப்பாங்க? அவங்களும் வேதத்தை தான் பேசுவாங்க, வேதத்திலிருந்து தான் சொல்லுவாங்க, எல்லாம் தெரிந்தது போல் சொல்லுவாங்க. நம்மளை ஒரு குழப்பி நல்லா இருக்கிற மனுஷனையும் கெட்டு போகத்தக்கதாக அந்த தேவ வார்த்தையை கொண்டே நம்மளை வீழ்ச்சி அடைச் செய்வார்கள். அதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அன்றைக்கே இந்த வேத புஸ்தகத்தில் 65வது புஸ்தகமாக வைக்கப்பட்டது தான் இந்த யூதா என்கிற நிருபம். ஆனபடினாலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் அந்த வீழ்ச்சியை அடையாதபடிக்கு உங்களுக்கு தேவன் அன்றைக்கு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து போராடி ஜெயிக்க வேண்டும். அப்போ எப்படி அதை ஜெயிப்பது, எப்படி அதை மேற்கொள்வது என்றால் உங்களுடைய தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதீங்க. வேதம் வாசிக்கிறீங்க, தொடர்ந்து அதை விட்டு விடாதீங்க. அது மாத்திரமல்ல, அநேக தேவ செய்திகளை கேளுங்க. எது நல்லது எது கெட்டது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எந்த மனுஷன் உண்மையாக போதிக்கிறான், எந்த மனுஷன் பொய்யாய் போதிக்கிறான் என்பதால் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த எப்படி சொல்கிறதில்ல, நம்ம உலகத்தின்படி பார்த்தோன்னா நல்ல இந்த படக்காட்சியெல்லாம் சில டைலாக் பேசுவாங்க, அதை நீங்கள் நம்பாதீங்க. அது பெருசு இல்லை. அடுக்கு மொழி போல் பேசுவாங்க, அது முக்கியம் கிடையாது. அதே போல் எதில் வர்றாங்க, இதுலேயும் வரும், வேதத்துலேயும் வர்றாங்க, அது முக்கியம் கிடையாது. கோர்வையை பேசுறது முக்கியம் அல்ல, என்ன சொல்ல வர்றாங்க, கருத்து என்ன இருக்குது, எதில் முடிக்கிறாங்க, விசுவாசத்துக்குள்ளே முடிக்கிறாங்களா, இல்லை தன்னை பெருமை பாராட்டத்தக்கதான வார்த்தைகளை சொல்லுகிறார்களா, இவைகள்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதற்குள்ளே பயணித்து தொடர்ந்து என்ன செய்யணும்? விசுவாசத்துக்காக ஓட வேண்டும். இப்போ ஏன் விசுவாசத்துக்காக ஓட வேண்டும்? இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே ஏற்கனவே நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், அநேக முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னது போல் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதை குலைத்து போடுவதற்கு தான் இன்றைக்கு அதிகமாக பிசாசுடைய செயல் கிரியை காணப்படுகிறது என்றால் விசுவாசத்தை குலைத்து போடத்தக்கதான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் கவனமாய் கையாள வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். சபைக்கு போகிறது பெருசில்லை, சத்தியத்தை கேட்பது பெருசில்லை, அவைகள் என்ன செய்ய வேண்டுமா? இது யார் பேசுகிறா, எந்த எந்த நோக்கத்தில் பேசுகிறார்கள், என்னுடைய விசுவாசத்தை வளர்க்கத்தக்கதான வார்த்தைகளாய் காணப்படுகிறதா, இல்லை என்னை அவிசுவாசத்துக்கு நேராக நடத்துகிற செயலாய் காணப்படுகிறதா என்பதை ஆராய வேண்டும். எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நிலைத்து நிற்க முடியாது. எதில்? விசுவாசத்துக்குள்ளே. அப்போ தொடர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் போராடுங்க. ஏன்னா இதே யூதா கடைசி என்ன தான் சொல்லி முடிக்கிறார் என்றால், இந்த விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும் அப்படின்னா 20வது வசனத்தை வாசித்து பார்த்து தெரியும். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின், எப்படிப்பட்ட விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அப்போ எதுக்குள்ளே ஜெபம் பண்ணணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை காக்கப்படும், அல்லது உங்களுக்கு மரணம் வரும் வரை அந்த விசுவாசம் காக்கப்படும்.
அதற்கு எது முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் இதை பார்க்காத நபர்கள், புதிய நபர்கள் என்ன செய்யுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து கொண்ட பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.